இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹோலி ஷிட் இப்போதான் கரெக்டாக ஓகே. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹோலி லேண்ட் லார்க் 1 லார்க் A1 மைக்கோடைய ரிவ்யூ தான். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆடியோவும் வீடியோவும் இன்டிகிரேட் பண்ணி லைவ்ல ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது. இதுக்கு முன்னாடி நான் கேமராவில் இருக்கிற மைக்கை யூஸ் பண்ணி வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணது உண்டு. பட் அதில் அதிகமாக பேக்ரவுண்ட் நாய்ஸ் இருக்கிறதுனால it did not feel so good. So the noise cancellation இருக்கிறதுனால I have purchased this thing. We'll see how it's gonna be. First of all, இந்த மாதிரி கூட்டமாக போகிறது எனக்கு பிடிக்காது. வண்டிங்க கூட ஒன்று எல்லாருக்கும் முன்னாடி போகணும், இல்லை எல்லாருக்கும் லாஸ்ட்டில் போகணும். அப்போ பைக் ஓட்டுறதுல ஒரு ஃபீல் இருக்கும். எப்படின்னா ஒரு மாதிரி என்ஜாய்மெண்ட். ஸோ என்னன்னா இப்போ பைக்கு நல்லா ஓட்டணும் என்னோட விருப்பம். அது நல்லா எப்படி சொல்றதுன்னா ஃப்ரீயாக ஓடுறது. டிராஃபிக்கில் கண்டிஸ்டடாக ஓட்டி நிறுத்தி போட்டு ஒரு மாதிரி ட்ரைனிங் உடம்பே டயர்டாக்கிடும். இதே நீங்கள் பாருங்கள், நிறைய பேர் ஹைவேஸில் போகிறதுல லைக் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். இந்த ரோடு காலியாக இருக்கணும் ஓட்டிட்டு போது இட் ஃபீல்ஸ் குட். பட் அதர் தேன் தட் கும்பலில் கோவிந்தா போடுறப்ப தான் கொஞ்சம் கஷ்டம் ஆகுது. பார்க்கலாம். சரி, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேசலாம்னு நினச்சோம்? மைக். ஸோ அந்த மைக் வந்து மோட்டோ விலாகிங்க்குன்னு ஸ்பெசிஃபை பண்ணல, ஜஸ்ட் கான்டென்ட் கிரியேஷனுக்கு தான். அதாவது ரீல்ஸு, ஷார்ட்ஸு, இல்லை ஷார்ட் ஃபிலிம் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு நல்ல சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா இதோடைய சைஸும் ரொம்ப ப்ரிசைஸாக இருக்கும். நீங்கள் ஹைட் பண்ணி கூட ரெக்கார்ட் பண்ணலாம். அந்த அளவுக்கு சின்னதான், ஒரு 1.5 இன்ச்சு இருக்கும்னு நினைக்கிறேன். 1.5 இன்ச்சு கூட இல்லை, 1.25 இன்ச்சு இருக்கும் இந்த மைக்கு. இதோடைய அட்வான்டேஜஸ் நான் என்ன பார்க்குறேன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே வேணால் காம்பேக்டாக ஃபிட் பண்ணி உங்கள் பாடியில் ரெக்கார்ட் பண்ணலாம். அப்புறம் இந்த ஆடியோ நீங்கள் கேட்குறது வந்து வித் நாய்ஸ் கேன்சலேஷனோட ஆடியோ எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து என்னுடைய மைக் வந்து காலரில் செட் பண்ணியிருக்கேன். ஹெல்மெட் வைசர் ஓப்பனில் இருக்குது. அது கூடவே பக்கத்தில் வெஹிக்கல் நாய்ஸ் அவ்வளோ இருக்குது. அது உங்களுக்கு சொல்கிறத விட நான் ஒரு நிமிஷம் ஆன் பண்ணியே காட்டிட்டா உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் நாய்ஸ் கேன்சலேஷன் கம்மி பண்ணுறேன், ஆஃப் பண்ணுறேன். எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இருக்கிற ஆடியோ. எல்லா சத்தமும் உங்களுக்கு கேட்குதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ பேக் டு நார்மல் வரலாம் நம்ம. இப்போ நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணிடுச்சு. ஸோ இதோட ஆடட் அட்வான்டேஜ் என்னென்னா, நான் இதுக்கு முன்னாடியும் யூடியூப்பில் வீடியோஸ் போட்டிருக்கேன். போட்ட நேரத்துலலாம் என்ன பிரச்சனை ஆகும்னா ரைட் டைமில் ரெக்கார்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதாவது நாய்ஸ் இல்லாத நேரமா, நல்ல ராத்திரி நேரமா, அந்த மாதிரி. அப்போ தான் மோஸ்ட் ஆஃப் த நாய்ஸ் இருக்காது. ஆனால் அதுலேயும் சில பேக்ரவுண்ட் நாய்ஸ், எங்கேயோ நாய் கூவுறது, எங்கேயோ ஏதோ ஒரு சதம் இருந்தோம் இதில் சேர்ந்து ரெக்கார்ட் ஆகும். ஸோ அது ஒரு டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும். இப்போது அது ரொம்ப மினிமல் ஆகிட்டு இருக்கும். மினிமலானா சத்தமே அவ்வளோவா கேட்காம நம்ம ஆடியோ மெயின் ட்ராக்காக ஓடிட்டுருக்கும், பேக்ரவுண்ட் ட்ராக் இல்லாமல். ஸோ இது 3 வேரியண்ட்டில் வருது. ஒன்று வந்து 4000 வேரியண்ட், இன்னொன்று 5400 வேரியண்ட், இன்னொன்று 7700 சேஞ்சில் ஏதோ ஒரு வேரியண்ட் இருக்குது.
ஸோ இது மூணுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னா 4000 வேரியண்ட்ல உங்களுக்கு வெறும் சார்ஜிங் கேஸ் தருவோம். அது எப்படி இருக்கும்னா நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் எல்லாம் சார்ஜ் பண்ணுவீங்க இல்லையா, அந்த மாதிரி கொடுத்துருவோம். ஒரு கப்பு மாதிரி இருக்கும், அதில் பண்ணுற மாதிரி. அதுக்கு ஒரு கவர் இருக்காது, உங்கள் மைக்கை கவர் பண்ணனாலும் ஒரு கவர் இருக்காது, ஜஸ்ட் ஒரு கேரி பேக் மாதிரி தருவோம். இது 4000 வேரியன்ட். இதுக்கப்புறம் 5400 வேரியன்ட் இருக்கு. இதில் என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற இயர்பட்ஸ் ஒரு ஓப்பன் க்ளோஸ் சிஸ்டம் தந்துருக்கோம் இல்லையா, ஒரு பொட்டி மாதிரி, அந்த மாதிரி தந்துருவோம். இந்த பொட்டியில் 2 மைக்கு, ஒரு சி டைப் ரிசீவர் கொடுத்துருக்கோம். ஸோ 3 ஐட்டம் ப்ளஸ் சார்ஜிங் கேபிள் அதெல்லாம் இருக்கும். சார்ஜிங் கேபிள் ஸ்டிக்கர்லாம் ஒன்றும் கிடையாது. நான் ஹாலிலேண்ட் 12000 வேரியன்ட் பார்த்ததுல வந்து நல்ல ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம். பட் இதில் அந்த மாதிரி எதுவும் கொடுக்கல. அப்புறம் ஐயோ நெக்ஸ்ட் வேரியன்ட் 7700 சேஞ்ச் இல்லையா, அது வந்து அதில் என்ன விஷயம்னா, இதில் சி டைப் கொடுத்தான் இல்லையா, அதில் வந்து ஒரு பின் எக்ஸ்ட்ரா கொடுப்பான். அதாவது லைட்னிங் கேபிள், ஐஃபோன் யூசர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி அந்த ஒரு கேபிள் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கும். இதுதான் இதோடைய டிஃப்ரென்ஸு. ஸோ உங்கள் பட்ஜெட் ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். நான் வந்து ஹாலிலேண்ட் வாங்கணுன்ற ஐடியாலே இல்லை நான். ஏன்னா அது எடுத்தோடனே ஒரு 10,000லேருந்து 12,000 வேரியன்ட், அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணி கான்டென்ட் கிரியேட் பண்ணணுமான்ற மாதிரி என் மைண்டில் இருந்துச்சு. பட் அட் த சேம் டைம் நான் பிளான் பண்ணது, இந்த மைக் வாங்குறதுக்கு முன்னாடி நான் பார்த்தது பார்த்தீங்கன்னா 2000 3000 ரேஞ்சில் இந்த டிஜிடெக், அப்புறமா இன்னொரு வாலா ஏதோ மைக் வாலா, அந்த மாதிரி ஏதோ ஒரு மைக்கு நினைக்கிறேன், இந்தியன் மேட் மைக்கு. இட்ஸ் வாஸ் அண்டர் பட்ஜெட்குள்ளேயே வர மாதிரி இருந்துச்சு. ப்ளஸ் நான் எதிர்பார்த்த டிசைன்லேயும் இருந்துச்சு, நல்ல டிசைன், நல்ல இது எதிர்பார்த்த டிசைன்லேயும் இருந்ததுனால சரி அதுக்கே போகலான்னு தான் பார்த்தேன். அப்புறம் ஐ டி நாட் நோ ஹோலிலேண்டில் இந்த மாதிரி 4000 5000 ரேஞ்சில் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ நான் என்ன யோசிச்சேன்னா, வாங்குறோம் கொஞ்சம் நல்ல ப்ராடக்டாக வாங்கலான்னு சொல்லிட்டு இதுவே வாங்கலாம். நான் இதுக்கு முன்னாடி இப்போது 4000 வேரியன்ட் அதுதான் வாங்கலான்னு பார்த்தேன். பட் அது கேஸ் இல்லாததுனால, கேஸ் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே ப்ரொடக்டிவா அப்படின்னு சொல்லி நான் 5000 வேரியன்ட் வாங்கியிருந்தேன். ஸோ அதுதான் இப்போ யூஸ் பண்ணி காட்டிட்டு இருக்கு. இது இல்லைன்னா இதை வாங்கின பிறகு இப்போ என்னுடைய மைண்டு ஆசிலேஷன்ல இருக்கு. இது வாங்கினதுக்கு பதிலாக 10,000 மைக்கே வாங்கியிருக்கலாம் அப்படின்னு. ஏன்னா இன்னும் கொஞ்சம் தானேன்னு சொல்லி காசு கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி அப்படியே பெருசாக வாங்கிடலான்ற மாதிரி மைண்டுக்கு வந்தது. பட் ஐ எம் ஆப்டிமிஸ்டிக் கை. இருக்கிறத வச்சு நல்லா பயன்படுத்தினா எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இதை வாங்கினதுல ஓரளவுக்கு ஐ எம் குட். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, இதை வச்சு என்னென்ன யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணி, if I think it is worth buying 10,000 variant, then I'll shift it. Until then, this will be my primary mic in content creation. ஸோ இந்த மைக்கோட ரிவ்யூ. அப்புறம் வண்டி ஓட்டுறப்ப பார்த்து ஓட்டுங்க, ஏன்னா எந்த நேரத்தில் என்ன ஆகும்னே தெரியாது. சரி, இப்போ இந்த மைக்கை பற்றி சொல்லியாச்சு. இதோடைய ரேட்டிங்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, நான் எடுத்த செகண்ட் டேவே டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். நாய்ஸ் கேன்சலேஷன், அதுவும் மோட்டோ விளாகிங். ஆல்ரெடி சொன்ன மாதிரி மோட்டோ விளாகிங்கில் இது சொல்லலை, மோட்டோ விளாகிங் யூஸ் பண்ணுங்க நாங்கள் ஸ்பெசிஃபை பண்ணலை, ஜஸ்ட் அ மைக். பட் நான் என்னுடைய சேனலில் பேசிக்காக எப்படி இருக்கும்னா, வெரைட்டிஸ் ஆஃப் கான்டென்ட் தான் இருக்கும். அதாவது மோட்டோ விளாக் இருக்கும், இல்லை நான் உட்காந்து எதனா பேசிகிட்டு இருக்குவேன், இல்லையா எதனா ஒரு ரிவ்யூ, எதனா இந்த மாதிரி வீடியோஸ் தான். லைக் வெரைட்டிஸ் ஆஃப் கான்டென்ட் தான் இருக்கும். நான் ஒரு இடத்துல உட்காந்து வீடியோ பண்ணுவேன்னு சொல்ல முடியாது, வண்டி ஓட்டிட்டு வீடியோ பண்ணணும்னு சொல்ல முடியாது. எனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுவேன். ஏன்னா ஐ வாண்ட் டு கிரியேட் கான்டென்ட்.
கான்டென்ட் கிரியேட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு எக்ஸ்கியூஸ் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்குவேன் நான். இது இல்லை அதனால தான் எக்ஸ்கியூஸ் பண்ணல, அது இல்லை அதனால தான் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூஸ் கொடுக்குறத விட என்ன இருக்குதோ அதை வச்சு கான்டென்ட் கிரியேட் பண்ணணும். ஐ ஷுட் பீட் மை ப்ரோகாஸ்டினேஷன். தட் இஸ் த ரீசன் நான் கான்டென்ட் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் கான்டென்ட் தர்றது. எனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். ஓகேங்களா? இப்போ நான் மோட்டோ விளாகிங் பண்ண வரைக்கும் அந்த ஆடியோ டிஸ்டர்பன்ஸ் வந்து ஒன்றுமே இல்லை, கிளியராக கேட்டுச்சு நான் பேசுனது. இப்போ பேசுறது கூட உங்களுக்கு நல்லா கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். நல்லா கிளியராக கேட்டுச்சு. ஆஸ் இஃப் நான் ஏதோ ஒரு காலியான இடத்துல பேசுகிற மாதிரி. காற்று சத்தம் இருக்கும் லைட்டாக, அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். பட் அட் த சேம் டைம் சவுண்ட் வந்து சுத்தமாக மெயின் கான்சன்ட்ரேஷன், மெயின் ட்ராக்காக ஓடுறது என்னோட ஆடியோ தான். வேறு எந்த சத்தம் கேட்டாலும் அதுக்கு பேக்ரவுண்டில் கேட்குது. எனக்கு அது தட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் அட் ஆல். நான் ஒன்றும் ஸ்டுடியோ லெவல் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு வாங்கலை. எனக்கு என்னன்னா நான் பேசுறது கேட்கணும், சரௌண்டிங்கில் நாய்ஸ் லைட்டாக கேட்டால் ஓகே. லைட்டானா அதுதான் ஒரு நேச்சுரல் கான்டென்ட் கிரியேஷன் மாதிரி இருக்கும். இப்போ நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோஸ்லாம் என்ன பண்ணுவேன்னா, மொபைலில் ஆடியோ வாய்க்கிட்ட வச்சு நல்லா ரெக்கார்ட் பண்ணிடுவேன் மைக்ரோஃபோன் கிட்ட. ஸோ அந்த ஆடியோவும் கிளியராக இருக்கும். பட் சம்டைம்ஸ் அதில் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் அதிகமாக கேட்கும், கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் த திங். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் மோட்டோ விளாகிங்க்கு இது நல்ல சூட்டபுளாக இருக்குது. அதுவும் நான் காலரில் வச்சு வைசரில் ஓப்பன் பண்ணி இது பண்ணுறப்ப இந்த அளவுக்கு ஆடியோ இருக்குன்னா, ஐம் பிளானிங் டு மூவ் த மைக் இன்டு ஹெல்மெட். அதாவது ஹெல்மெட்டுக்குள்ளே நம்ம வைக்கணுன்ற மாதிரி யோசிச்சிருக்கு. வைசர்லாம் க்ளோஸ் பண்ணி அப்போ ஒன்றுமே கிளியரான ஆடியோ கேட்கலாம். தட் இஸ் வாட் ஐம் திங்கிங். பட் ஒரு ரஃப் யூஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பை பண்ணுறீங்கன்னா ஹாலிலாண்ட் லார்க் ஐ வுட் சஜஸ்ட். அது எந்த வேலைன்னா வாங்கிட்டு 5000, 4000, 7000 அண்டர் ஆர்டர் கம்ஃபர்ட். லார்க் இஸ் பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் அ பிகினர். நீங்கள் அதை விட கொஞ்சம் சீப்பாக கூட ட்ரை பண்ணலாம், கொஞ்சம் அஃபோர்டபுளாக. அதாவது ஒரு 2000 இல்லை 1500. இப்போலாம் 800 ஒரு மைக்கு ஒரு ரிசீவர்லாம் கிடைக்குது. I moreover feel this is good for better start. பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்கு. இதோட ரிவ்யூ பார்க்கலாம். அண்ட் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தாலும் சரி, ரிப்பீட்டட் வாட்ச் இருந்தாலும் சரி, பிளானிங் டு அப்லோட் வீடியோஸ் ரெகுலர்லி. அதாவது கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். பட் இட்ஸ் வெரி ரேர். ஒன்லி ஃபியூ டேஸ் அன்கன்சிஸ்டன்ட். அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் ஆகிடுது. கேப்பில் போடுறத விட நோ மேட்டர் வாட் எவ்ரிடே ஐ ஷுட் அப்லோட் வீடியோன்ற மாதிரி மைண்ட் செட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்கலாம். Great things takes time, but we'll do it. ஸோ ப்ராப்பராக பிளான் பண்ணி அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறேன் வீடியோஸு. டிராஃபிக் பார்க்குறப்போ ஃபீல் லைக் சம் கைண்ட் ஆஃப் ரேட் ரேஸ். எல்லாரும் ஒரே விஷயத்தை நோக்கி போகிறது. நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பார்த்து எடுக்கணும்னு பார்க்குறேன். பட் இட்ஸ் டேக் டைம். ஆனால் அதே லூப்பில் தான் மாட்டிகிட்ருக்கேன் எல்லோரும் கொஞ்சம். ஐ ஹோப் ஐ
beat this matrix and achieve what I'm planning to. ஃபேஸ் ரிவீல் பண்ணி வீடியோ பண்ணலாமா வேண்டாமா இது எல்லாமே என் மைண்டில் ஓடுது. நான் என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ணலான்னு. எதனா கான்ட்ரவர்சியாக பேசுகிறதா ஃபேமஸ் ஆவாங்க நினைக்கிறேன். ஆனால் நான் இது வரைக்கும் எதுலேயும் ஃபேமஸ் ஆகலை இந்த சேனலில். ஏதோ ஒரு ரிலீஜனோ இல்லை பொலிட்டிக்கல் பார்ட்டியோ இல்லை கேஸ்ட் இந்த மாதிரி கான்ட்ரவர்சியலாக பேசினாக்க ஐ திங்க் வியூஸ் ரீச்சஸ் நெகட்டிவிட்டிஸானு வரும், பட் ஒரு ரீச் வரும். நான் ஒன்றும் அது மாதிரி கான்ட்ரவர்சியலாக எதுவும் இறங்கலை. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் கான்ட்ரவர்சி தட் மச். இதுதான் பிடிக்காது எனக்கு. பொறுமையாக போகிறது டிராஃபிக்கில். இந்த மாதிரி டிராஃபிக்கில் பொறுமையாக போகிறதுக்கு பெஸ்ட் வெஹிக்கிள் நான் சொல்கிறது இந்த மாதிரி கியர்லெஸ் பைக் யூஸ் பண்ணிப்போம். வித்தின் சிட்டி பெஸ்ட் சாய்ஸ். இந்த டிராஃபிக்கெல்லாம் பெஸ்ட். ஸோ கியர் பைக்ஸ் ஐ வுட் சஜஸ்ட். அதை வந்து நீங்கள் நல்லா ரைட் பண்ணணும், லைக் லாங்காக ரைட் பண்ணோன்னா யூஸ் பண்ணுங்க கியர் பைக்ஸ். ப்ளஸ் அடிக்கடி ஸ்பீட் ஃப்ளக்சுவேஷன் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தான் யூஸ் ஆகும் கியர் பைக்ஸ். இன்னைக்கெல்லாம் ஒரு மழை அடிச்சிச்சு. 45 minutes ஒரே ரோட்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மூவ் ஆகுது வண்டி எப்படின்னா ஒரு 5 minutesக்கு ஒரு அடி, 10 minutesக்கு ஒரு அடி மூவ் ஆகுது வண்டிங்க. செம்ம டென்ஷன். மழை வேற பெய்யுது, ஃபோன் வேற இருக்கு, நனைஞ்சிட்டு இருக்கேன், என்ன பண்றதுன்னே தெரியல. சரி கார் வாங்கலாம்னு நினைக்கிறேன், எலக்ட்ரிக் கார். ஸோ தட் நம்மளுக்கு ஓரளவுக்கு ப்ரொடெக்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. பட் என்ன ப்ராப்ளம்னா கார் வாங்குற அளவுக்கு வசதி இருந்தாலும் அதை நிற்க வைக்கிற அளவுக்கு வசதி இல்லை. கார் வாங்குறதுக்கே வசதி இல்லை அப்படின்னா நான் சொல்ல வந்தேன்னா வித்தின் ஒரு 3 or 4 years எப்படின்னா ஏர்ன் பண்ணி சேவ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வாங்கிடலாம் வண்டி. எலக்ட்ரிக் கார் தானே வாங்கிடுவேன். பட் அதை நிற்க வைக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பரான பிளேஸ் இல்லை. அப்படியே நான் பட்டன் ப்ரெஸ் பண்ணேன் நாய்ஸ் கேன்சலேஷன் உங்களுக்கு ரிவ்யூ காட்டுறதுக்காக. திருப்பி ப்ரெஸ் பண்ணேன், ஆனால் அது கரெக்டாக ப்ரெஸ் ஆச்சா இல்லையான்னு தெரியல. ஏன்னா எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்குது. இவ்வளோ நேரம் பேசுறதுனால நான் வித்தவுட் நாய்ஸ் கேன்சலேஷனில் இருந்தேன், எல்லா சவுண்டும் போயிட்டு இருக்கேன்னு சொல்லி. ஏலேலமா ஏலேலமா உள்ளம் கொல்லுமா ஜன்னல் கண்ணிலே உங்கள் பாவை பத்து சரி போதும் நினைக்கிறேன் இன்னைக்கான கான்டென்ட். See you in the next video. Bye bye.